சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர் மற்றும் தாய்லாந்து மாகாணத்தில் உள்ள அன்பான இரட்சணிய சேனை வீரர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிருபையும் மற்றும் சமாதானமும் உங்களோடு கூட இந்த புதிய ஆண்டில் இருப்பதாக. இந்த அர்ப்பணிப்பு ஞாயிறு அன்று ஒரு வல்லமையான மாற்றக்கூடிய நோக்கம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற வார்த்தைகள் கர்த்தரின் ஜெபத்தில் இயேசுவால் உரைக்கப்பட்டது. இவைகள் நம்பிக்கை மட்டுமல்ல, செயலில் காட்டும்படி அழைக்கப்பட்டது. ஒரு ஆத்மீக அழைப்பு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பரலோகத்தின் மதிப்புகளை கொண்டு வாழ வேண்டும். பரலோகம் எப்படியாக இருக்கும்? அந்த இடம் சமாதானமாக, நீதி, இரக்கம், ஆராதனை மற்றும் அன்பு நிறைந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அத்தகைய உண்மைகள் நம்முடைய வீட்டில், நம்முடைய படைஸ்தலத்தில், நம்முடைய சமுதாயத்தில் மற்றும் நம்முடைய மாகாணத்தில் வெளிப்படுத்தப்படும் என்று ஜெபிக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வருடத்தில் பரலோகத்தை பூலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நம் ஆண்டவரிடம் கேட்கப் போவதில்லை. நாம் நம்மையே அவருடைய பாத்திரங்களாக அவர் செய்வது போல செய்ய அர்ப்பணிப்போம். அதனால் இன்றைக்கு நாம் மறுபடியும் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ இரக்கத்தோடு மற்றும் தைரியத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கின்ற மக்களாய் சேவை செய்கின்ற தீவிரமான தியாகம் கொண்டவர்களாக நாம் அர்ப்பணிப்போம். பரலோக வெளிச்சம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இருளான மூலைக்குள் வெளிச்சம் கொடுக்கும் சபையாக நாம் அர்ப்பணிப்போம். இது நீங்கள் தனியாக இல்லை. மாகாணம் முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்கள் இதே அர்ப்பணிப்பை செய்கிறார்கள். நாம் ஒன்றிணைந்து ஒரு இயக்கமாக பூலோகத்திற்கு பரலோகத்தை கொண்டு வருவோமாக. ஒரு அன்பின் செயல், ஒரு உண்மையான வார்த்தை, ஒரு நேரத்தில் ஒரு படி விசுவாசம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி உங்களை அதிகாரப்படுத்துவாராக. கிறிஸ்துமஸ் தின அன்று உங்களை கட்டாயப்படுத்தும் பரலோக ராஜ்யம் உங்களில் மற்றும் உங்கள் மூலம் இந்த வருடத்தில் மற்றும் எப்போதும் காணப்படுத்தும். இப்படியாக வாழ்வோம். பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.